ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். பேக் பெயின் பீரியட்ஸோட சிம்டம்ஸா இல்லை ப்ரெக்னென்சி சிம்டம்ஸா? எனக்கு அடுத்த வாரம் பீரியட்ஸ் டேட் வருது. இப்போ ஒரு 4 டேஸா எனக்கு பேக் பெயின் இருக்கு. இது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸா இல்லை பீரியட் சிம்டம்ஸா? ரொம்ப பெயின் இருக்கு, லேசான பெயின் இருக்கு. இந்த மாதிரி பேக் பெயின், பீரியட்ஸ், ப்ரெக்னென்சி இந்த 3 வேர்டும் வச்சும் நிறைய கமெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு பார்க்க முடியுது. இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் ரீசெண்டாக நிறைய பேர் இந்த டவுட் கேட்கறனால அவங்களுக்காக தான் மெயினா இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பேக் பெயின் அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப காமன். ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பேக் பெயின் பெண்களுக்கு ரொம்ப வரும். அதை நம்ம பண்ணக்கூடிய வீட்டில் செய்யற வேலையா இல்லை என்ன ரீசன் தெரியல. பட் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பேக் பெயின் அதிகமாக இருக்கும். பேக்னா நம்ம முதுகு வலியை சொல்லலை, அந்த இடுப்புக்கு கீழ்ப்பகுதி, நம்ம பெடக்ஸுக்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதி பெண்களுக்கு தான் அதிகமான வலி வரும். இப்போ எனக்குமே எடுத்துட்டீங்க அப்படின்னா, எனக்கு வீட்டுக்கு மாவாட்டுவோம்ல, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக நைட்டு வலிக்கும். ஸோ வீடை நான் மோப் போடுறேன் அப்படின்னா அன்னைக்கு 2 டேஸ்க்கு எனக்கு பேக் பெயின் இருக்கும். இதெல்லாம் எப்போ வர ஆரம்பிச்சிச்சுன்னா எனக்கு ஆஃப்டர் டெலிவரி தான் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மேபி வேலை செய்யாதனால தெரியல. பட் பேக் பெயின் அப்படின்றது லைஃப்ல ஒரு பார்ட் ஆயிடுச்சு எனக்குமே. இப்போ பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களுக்கு என்னன்னா, பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய இந்த முதுகு வலி பிரெக்னன்சி சிம்டம்ஸா பீரியட் சிம்டம்ஸா? இப்போ நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்க இல்லை ஏதாவது வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா பிரெக்னன்சி பேக் பெயின் பிரெக்னன்சி சிம்டம்ஸ்னு போட்டிருப்பாங்க. பேக் பெயின் பீரியட் சிம்டம்ஸான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் கூகுள் ஆமா அப்படின்னு தான் போட்டிருக்கோம், பிரெக்னன்சி சிம்டம்ஸ்க்கும் ஆமா அப்படின்னு தான் போட்டிருக்கோம். அதோட ரீசன் என்ன அப்படின்னா, பேக் பெயின் ரெண்டுக்குமே வரும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு முதுகு வலி வரும், நீங்கள் பீரியட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு முதுகு வலி வரும் அந்த பீரியட்ஸ் டேட்டுக்கு முன்னாடி. எதனால அப்படி வருது, எதனால இந்த சிம்டம்ஸ் காமனாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி டைமில் நம்மளோட மசில்ஸ்லாம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ்னால நார்மலை விட ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பெண்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அவங்களோட ஸ்கின், அவங்களோட மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். அதனால தான் ரொம்ப ட்ராவல் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்றது, கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது. அவங்க உடம்பு அந்த ப்ரெக்னன்சி, ஏர்லி ப்ரெக்னன்சியில் வீக்காக இருக்கும். ஸோ அந்த மசில் ஸ்டிஃப்னஸ் கம்மியாகிறதுனால கொஞ்சம் நமக்கு பாடி வீக்காக இருக்கனால அந்த பேக் பெயின் நமக்கு வரும். பிரெக்னெண்டா இப்போ பீரியட்ஸா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு பேக் பெயின் வருது? பீரியட்ஸ் தான் ஆக போகுது, அப்புறம் எதுக்கு பேக் பெயின் வருதுன்னா PMS அப்படின்னு ஒன்று இருக்கு. ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம் அது பேரு. அதாவது ப்ரீ மென்சுரல்னா பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த சிம்டம்ஸ், அதை தான் PMS அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரெக்னன்சி சிம்டம்ஸ் எப்படின்னு சொல்லப்படுது. சில சிம்டம்ஸ் பிரெக்னன்சிக்கு அப்படின்னு உரிய சிம்டம்ஸ். அதே மாதிரியே PMS அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணுது மெடிக்கல் டேர்ம்லனா, பீரியட்ஸ் நம்ம வரப்போறதுக்கு நம்ம உடம்புல வரக்கூடிய அறிகுறி, அதை தான் பீரியட்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். இந்த பேக் பெயின் பார்த்தீங்கன்னா இந்த PMS தான். ஸோ நம்ம உடம்பு பீரியட்ஸ் வரும்போது நம்ம உடம்புல ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பீரியட்ஸ் வர வைக்க அந்த மாதிரி அந்த ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு பேக் பெயின் வரும். ஸோ இதுதான் ரீசன் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் பீரியட்ஸ்க்கு முன்னாடி வர்றதுக்கு. அதே மாதிரி ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ரீசனும் இதுதான். ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, பேக் பெயினை ஒரு சிம்டம்ஸாவோ ஒரு பிரச்சனையாவோ ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ், பீரியட் சிம்டம்ஸ் எதுக்குமே நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்போ எனக்கு முதுகு வலி வருதுன்னா நான் பீரியட் ஆயிடுவேனா, நான் IUI பண்ணியிருக்கேன், நான் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்கேன், எனக்கு பேக் பெயின் வருதே, நான் பீரியட் ஆயிடுவேனா அப்படின்னு கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. அதே மாதிரியே எனக்கு பேக் பெயின் வருது, இது பிரெக்னன்சி சிம்டம்ஸா அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நான் சொன்ன மாதிரி இதை எந்த ஒரு சிம்டம்ஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் நமக்கு கால் வலிக்குதுல, அது மாதிரி தான் இந்த முதுகு வலி. இதை நம்ம பிரெக்னன்சிக்கும் இந்த இதுக்கும் பீரியட்ஸ்க்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போ பேக் பெயின் வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெயின் இருக்குன்னா நீங்கள் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். பேக் பெயின் முட்டிக்குன்னு இருக்கிற ஸ்ப்ரே இருக்குல்ல, அது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முதுகில் அடிச்சுக்கலாம், தைலம் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சுடு தண்ணி பின்னாடி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் படுக்கலாம். இதெல்லாம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ரொம்ப ஹெவியான பேக் பெயின் பொறுக்க முடியலன்னா டாக்டர் போய் பார்த்தோன்னா அவங்க சத்து டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்குன்னு இருக்கக்கூடிய கால்சியம் டேப்லெட்ஸ், நல்ல போன் ஸ்ட்ராங்குக்கு, இந்த மாதிரி பெயின் வராமல் இருக்கிறதுக்கு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணலாம். மற்றபடி இந்த பேக் பெயினை நம்ம எந்த ஒரு இதாக கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் எனக்கு எந்த ஒரு மாதமும் எனக்கு பேக் பெயின் இப்படி வந்ததே கிடையாது பீரியட்ஸ்க்கு முன்னாடி. நீங்கள் சொல்கிறீங்க பீரியட்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி வரும்ன்ட்டு, பட் எனக்கு பேக் பெயின் எப்பயுமே வந்தது கிடையாது. இந்த வாரம் இந்த தடவை தான் எனக்கு வருது அப்படின்றவங்களுக்கு அது ப்ரெக்னன்சிக்குரிய பேக் பெயினாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பீரியட்ஸ் ஒரு 2-3 நாள் டிலே ஆனோன்னா ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இதுதான் விஷயம். பேக் பெயின் வந்து ப்ரெக்னன்சி அண்ட் பீரியட்ஸ் ரெண்டுக்குமே இருக்கும். அதை வந்து நம்ம ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். பீரியட்ஸ் டிலே ஆனோன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஐஓஐலாம் பண்ணவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க பேக் பெயின் இருக்குன்னு. ஸோ நார்மலாக இருக்கிறவங்கள விட இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க ஐஓஐ பண்ணுறவங்களுக்குலாம் பேக் பெயின் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க எடுக்கக்கூடிய அந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் தான். ஏன்னா ஐஓஐ பண்ணும்போது டாக்டர் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக எக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ அந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த பேக் பெயின் வந்து வர வைக்குது. அதை வந்து ஒரு ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இதுக்காக இந்த வீடியோ. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன். நம்மளோட சேனல்ல நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பிரெக்னன்சி டிப்ஸ் அப்படின்ற பட்சத்துல நீங்க நேச்சுரலா கன்சீவ் ஆகிறதுக்கான எக் growth ஃபுட் என்னென்ன இருக்கு, ஓவலேஷன், ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் கரு தங்குறதுக்கு என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், உங்க உடலுறவு சமயங்கள்ல நீங்க என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது, என்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றத பத்தி இந்த கோர்ஸ்ன்ற டைட்டிலையும், ஸ்பெர்ம் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்பெர்ம்ன்ற டைட்டிலையும், பிரெக்னன்சி டெஸ்ட் பண்றீங்கன்னா ஃபெயின்ட் லைன், நெகட்டிவ் இது மாதிரி நாள் தள்ளி போய் நெகட்டிவ் வந்துட்டே இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பிரெக்னன்சி டெஸ்ட்ன்ற டைட்டிலையும், அண்ட் நீங்க நேச்சுரலா கன்சீவ் ஆகிறதுக்கான ஹோம் ரெமெடிஸ் என்னென்ன இருக்கு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னா ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்னா என்னென்ன இருக்கு இயற்கை வழியில அப்படின்றத க்ரோம் ரெமெடிஸ்ன்ற டைட்டிலையும் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான ஏதாவது ஒரு வீடியோ கம்பல்சரி இருக்கும். ஏன்னா எல்லா டவுட்டுமே கிளாரிஃபை பண்ணக்கூடிய வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக கொடுத்துட்ருக்கேன். எல்லாமே நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட்டில் தனித்தனி டைட்டிலையும் அண்ட் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில டைட்டிலையுமே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு நம்ம சேனலில் ஏதாவது ஒரு வீடியோ இருக்கும். ரீசெண்ட் டேஸாக நிறைய சிஸ்டர் ஃபாலோ பண்ணி பாசிட்டிவ் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் பாசிட்டிவ் வர வாழ்த்துக்கள். உங்களுக்கு ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு வாரத்தில் 3 வீடியோ நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு எதை ட்ரை பண்ணணுன்ற தனி கைட்லைன்ஸாக அந்த மெம்பர்ஷிப்பில் தனி வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.